முதலில் தைரியமாக தான் டைகர் என்று ஒத்துக்கொண்ட பவானி இப்போது உள்ளுக்குள் கொஞ்சம் பயந்தான். ஆனால் இந்த நேரத்தில் டைகரின் அடையாளம் அவனுக்கு தன் உயிரை விட முக்கியமானது. விக்டர் பவானியிடம் சொன்னது போல் சர்வாவின் அடையாளத்தை எல்லோர் முன்னிலையிலும் அவனால் வெளிப்படுத்த முடியவில்லை. இதைக் கேட்டதும் கருடனின் ஆட்கள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அப்போது லட்சுமணனின் தலையில் துப்பாக்கி வைத்திருந்தவன் அவன் தலையிலிருந்து துப்பாக்கியை பவானி நோக்கி திருப்பி, புலிய வேட்டையாடையச்சுன்னு சொன்னா கருடன் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்றான். இதைச் சொல்லி துப்பாக்கியை பவானியின் காலை நோக்கி நீட்டினான். சர்வாவின் கண்களுக்கு முன்பாக பல நினைவுகள் மின்னின. அவன் ராணாவை நினைவு கூர்ந்தான். ராணாவும் இதேபோல்தான் அவன் தந்தையை நோக்கி துப்பாக்கியை நீட்டியிருந்தான். அங்கேயும் சர்வா இதேபோல் நின்று கொண்டிருந்தான். அதை நினைக்கும்போது சர்வாவின் நெற்றியில் வியர்வை துளிகள் வர ஆரம்பித்தது. அவனால் தன் தந்தையை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் பவானியை காப்பாற்ற முடியும். பவானியை இங்கே விட்டுச் சென்றால் கருடனின் ஆட்கள் தன்னை விடமாட்டார்கள் என்பது அவனுக்குத் தெரியும். அப்போதுதான் துப்பாக்கி ஏந்தியவன், உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் சொல்லியாகணும். நான் பொய் சொன்னேன். இந்த ரூமை விட்டு நீங்க யாரும் உயிரோட வெளியே போக முடியாது, டைகரை தவிர. டைகர் இந்த ரூமை விட்டு உயிரோட வெளியே போவான், ஆனா ஒரு கால் இல்லாம என்றான். அதைக் கேட்டு சர்வா பதில் சொல்வதற்குள் திடீரென ஒரு எரியும் நெருப்புப் பந்து ஜன்னல் வழியாக பறந்து வந்து அங்கிருந்த ஒரு மர மேசையின் மீது விழுந்து தீப்பிடித்தது. அந்த பந்திலிருந்து வந்த புகை அந்த அறை முழுவதும் வேகமாக பரவத் தொடங்கியது. சர்வா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பவானியை நோக்கி துப்பாக்கியை நீட்டியிருந்தவனை நோக்கிச் சென்றான். அவன் பவானியை சுடுவதற்குள் சர்வா அவனது கையை பிடித்து இறுக்கமாக அழுத்தியதால் துப்பாக்கி அவனது கையிலிருந்து கீழே விழுந்தது. புகை இன்னும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. அதனால் அங்கே எதையும் பார்ப்பது மிகவும் கடினமாகிவிட்டது. இதற்கிடையில் சர்வாவும் அவனது ஆட்களும் அங்கு நின்றவர்களை அடிக்கத் தொடங்கினர். லட்சுமணன் எந்த திசையில் விழுந்தான் என்பது சர்வாவுக்குத் தெரியும். அதனால் அவன் தன் உள்ளுணர்வை பின்பற்றி அவனை கண்டுபிடித்தான். பவானி அவனுக்கு பின்னால் இருந்தான். அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. அப்போது மீண்டும் ஒரு நெருப்புப் பந்து உள்ளே வந்து விழுந்தது. அதைத் தொடர்ந்து சர்வாவுக்கு எங்கிருந்தோ வந்த விக்டரின் குரல் கேட்டது. வெளியே இருந்து விக்டர் சர்வாவை கூப்பிட்டுக் கொண்டிருந்தான். சர்வா பவானியை பார்த்து, லட்சுமணனை இங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போ, நான் போய் ஹரிதாவை கண்டுபிடிக்கிறேன் என்றான். அதை சொல்லிவிட்டு சர்வா வலதுபுறம் உள்ள கதவை நோக்கி நகர ஆரம்பித்தான். அந்த ரூமில் ஹரிதா படுக்கையில் மயக்கமடைந்து கிடப்பதை அவன் பார்த்தான். அப்போது அவள் உடலில் ஒரு சில துணிகள் மட்டுமே இருந்தன. ஹரிதாவை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சர்வாவுக்குத் தெரியவில்லை. அப்போது குளியலறையிலிருந்து ஒருவன் வெளியே வந்தான். அவன் துண்டை மட்டுமே அணிந்திருந்தான். சர்வா அவன் பையிலிருந்த துப்பாக்கியை எடுத்து அவனை நோக்கி நீட்டினான். அப்போது சர்வா ஒரு கணம் எடுத்துக்கொண்டு அவனை எங்கே சுட வேண்டும் என்று பார்த்தான். சர்வாவின் தந்தை அவன் மிகவும் இளமையாக இருந்தபோது இறந்துவிட்டார். அதனால் சர்வாவுக்கு யாரும் துப்பாக்கியை எப்படி பிடித்து எப்படி சுட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கவில்லை. அவன் தந்தை அவனுக்கு கையால் சண்டையிட மட்டுமே கற்றுக் கொடுத்திருந்தார். இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சர்வா துப்பாக்கியைச் சுட்டான். ஆனால் துரதிருஷ்டவசமாக தோட்டா அந்த மனிதனை கடந்து சென்று அவன் பின்னாலிருந்த சுவரில் பட்டது. இதை பார்த்த அந்த மனிதன் நக்கலாக சிரித்துக்கொண்டே, டேய், உனக்கு சுட தெரியாதா? அப்புறம் எதுக்குடா துப்பாக்கியை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க என்று கேட்டான். அப்போது அவன் தனக்கு ஏதோ பெரிய லாட்டரியில் ஜாக்பாட் அடித்தது போல் சந்தோஷத்தில் துள்ளிக் குதித்தான். அதை பார்த்த சர்வா கோபமாக, உன்னை கொல்ல எனக்கு துப்பாக்கி தேவையில்லை என்றான். இதை சொல்லிவிட்டு சர்வா அவன் கையிலிருந்த துப்பாக்கியை கீழே எறிந்தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அந்த மனிதன் சர்வாவை தாக்க முயன்றான். ஆனால் அவனை அடிப்பதற்குள் சர்வா அவன் கையை காற்றில் பிடித்து அவன் தாடையை உடைத்தான். அடுத்த நொடியே அந்த மனிதனின் தாடையிலிருந்து இரத்தம் வடியத் தொடங்கியது. ஒரு நொடி வலியில் துடித்தவன் அடுத்த நொடி எழுந்து நின்று சர்வாவை மீண்டும் தாக்கினான். சர்வா தலையை தாழ்த்தி அந்த மனிதனின் வயிற்றில் ஒரு சக்தி வாய்ந்த குத்தை குத்தினான். அந்த குத்தில் அவன் ஒரு பந்து போல பறந்து சென்று சுவரில் மோதி கீழே விழுந்தான். அப்போது அவன் வாயிலிருந்து இன்னும் அதிக இரத்தம் வெளிவரத் தொடங்கியது.
அவன் மீண்டும் எழுந்து நிற்கும் முன் சர்வா அவன் அருகில் சென்று அவன் கழுத்தை பிடித்து முகத்தில் மீண்டும் மீண்டும் குத்த ஆரம்பித்தான். சர்வாவின் கோபம் எல்லாம் அவன் குத்துகளில் பிரதிபலித்தது. சர்வா அந்த மனிதனின் கழுத்தை விடுவித்தபோது அவன் முகம் அடையாளம் காண முடியாததாக இருந்தது. அவன் வாய் இரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது. கடைசியாக அவன் மயக்கமடைந்தான். சர்வா அவன் முகத்தில் துப்பிவிட்டு பின்னர் ஹரிதாவை நோக்கி நகர்ந்தான். சர்வா முதலில் ஹரிதாவின் மூச்சை சரிபார்த்தான். நல்ல வேளையாக அவள் உயிருடன் இருந்தாள். இதையறிந்த சர்வா கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் இறுதியாக அவனது சத்தியத்தை நிறைவேற்றினான். பிறகு சர்வா ஹரிதாவை தூக்கிக் கொண்டு கதவை நோக்கி ஓடினான். அப்போதுதான் விக்டர் வந்து சர்வாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அவங்க 2 பேரையும் பிடிங்க என்று விக்டர் கத்த, அவனுடைய ஆட்களில் ஒருவன் சர்வாவிடம் வந்தான். அவன் ஹரிதாவை சர்வாவின் கைகளிலிருந்து வாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். சர்வாவும் அவனது நண்பர்களும் வெளியே வந்தபோது அங்கே கரிகாலனும் விக்ரமனும் அவர்களுக்காக காத்திருந்தனர். சர்வாவை பார்த்ததும் விக்ரமன், சர்வா, சர்வா, நீ என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்க? நீ உள்ள போயிருக்கவே கூடாது. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது என்று திட்டினான். சர்வா அவரது வார்த்தைகளை கேட்டு சிரித்துக் கொண்டே, என்னால உள்ள போகாம இருக்க முடியல. அதுக்காக எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஆளுங்க ஒருத்தங்களுக்கு கூட ஒன்னும் ஆகல. எல்லாரும் சேஃபா இருக்காங்க. அதுக்கு உங்க 2 பேருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்ட கரிகாலன் சிரித்துக் கொண்டே, ஒரு தேவைன்னு வரும்போது ஒரு டைகரா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு எங்களோட டைகரும் பண்ணிருக்காரு. இந்த டைகர் எங்களோட பெரிய தலைவரா மாறப் போறாருங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றார். கரிகாலனின் வார்த்தைகளை கேட்டதும் அனைவரின் முகங்களிலும் புன்னகை தோன்றியது. அப்போதுதான் சூர்யா சர்வாவிடம் ஓடி வந்து, சர்வா, உனக்கு ஒன்னும் ஆகலையே, ஆர் யூ ஓகே என்று கேட்டான். சர்வா சூர்யாவை இங்கே பார்த்ததில் ஆச்சரியப்பட்டான். சூர்யா இங்கே இருப்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. எப்படி இருந்தாலும் இப்போது எல்லாம் முடிந்து விட்டதால் அவனுக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சர்வா அவனது கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக தலையசைத்து, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஆமா, அந்த கருடன் எங்க என்று கேட்டான். அதற்கு சூர்யா, நாங்க அவனை முடிச்சிட்டோம். அவனுக்கு தேவையானதை விட கொஞ்சம் அதிகமாக தெரியும். அது நமக்கு நல்லதில்ல, அதான் என்றான். அதை கேட்ட சர்வா தலையசைத்து விக்டரை பார்த்து, இனி நாம இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாம போலாம். நீ ஹரிதாவையும் லட்சுமணனையும் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ என்றான். சர்வா சொன்னதை கேட்ட விக்டர் உடனே ஹரிதாவும் லட்சுமணனும் அமர்ந்திருந்த காரை நோக்கி நகரத் தொடங்கினான். இதற்கிடையில் சூர்யா, ஆமா, நம்ம குரூப்ல இருந்த மத்த சீனியர்ஸ் எல்லாம் எங்க என்று கேட்டான். அதை கேட்ட கரிகாலன், அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி ஆலியா வந்ததுக்கு அப்புறம்தான் நாம எல்லாம் மீட் பண்ண முடியும் என்றார். அப்போது விக்ரமன் சர்வாவை பார்த்து, சரி, நாம போலாம். சர்வா, உனக்கு கார் இல்லேன்னு நினைக்கிறேன். நீ என்னோட கார்ல வந்துரு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் என்றார். இதை சொல்லிவிட்டு விக்ரமன் சர்வாவை தன்னுடன் அழைத்துச் செல்லத் தொடங்கினார். சர்வா ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு இறுதியாக காரில் அமர்ந்தான். தனது ஆட்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்பதில் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அப்படி ஏதாவது நடந்திருந்தால் சர்வா தன்னை ஒருபோதும் மன்னித்திருக்க மாட்டான். விக்ரமன் காரை ஸ்டார்ட் செய்து இடதுபுறம் திரும்பியவுடன் சர்வா ஆச்சரியப்பட்டான். விக்ரமனின் வீடு வலதுபுறம் இருந்தது. பிறகு ஏன் இடதுபுறம் திரும்பினார் என்று யோசித்த அவன் விக்ரமனிடம், அங்கிள், நம்ம எங்க போறோம் என்று கேட்டான். அதற்கு விக்ரமன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு, இன்னைக்கு அவளோட நினைவு நாள், உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் என்றார். விக்ரமனின் குரல் மென்மையாக இருந்தது. அதே நேரத்தில் ஒருவித சோகமும் அதில் மறைந்திருந்தது. விக்ரமன் யாரை பற்றி பேசுகிறார் என்று சர்வாவுக்கு இன்னும் புரியவில்லை. அதனால் அவன் உடனே, யாரோட நினைவு நாள் என்று கேட்டான். இன்னைக்கு உன் அம்மாவோட நினைவு நாள், அதனால தான் நான் உன்னோட அம்மா கல்லறைக்கு கூட்டிட்டு போறேன் என்றார் விக்ரமன். அதை கேட்டதும் சர்வாவுக்கு யாரோ அவன் இதயத்தில் எரியும் கனலை வீசியது போல் உணர்ந்தான். அவனுக்கு உள்ளுக்குள் ஆழமாக வலிக்க ஆரம்பித்தது. இருந்தாலும் சர்வா தன்னைத்தானே நிதானப்படுத்திக் கொண்டு, நான் அவங்களுக்காக ஃப்ளவர்ஸ் எதுவுமே வாங்கலையே என்றான். அப்போது சர்வாவின் குரல் தடுமாறிக் கொண்டிருந்தது.
அதை கவனித்த விக்ரமன், "அத பத்தி நீ எந்த கவலையும் படாத. நீ இத கேப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால உனக்காக நான் ஃப்ளவர்ஸ ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். பின்னாடி சீட்ல இருக்குது" என்றார். இதைக் கேட்ட சர்வா மெலிதாக சிரித்தான். ஆனால் உள்ளுக்குள் இருந்த வலி குறையவில்லை. அவன் மெதுவாக, "ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க இல்லைனா நான் என்ன?" என்று சர்வா மேற்கொண்டு எதுவும் சொல்வதற்குள் அவன் கண்கள் கலங்கின. விக்ரமனுக்கு அவன் உண்மையிலேயே நன்றியுள்ளவனாக இருந்தான். விக்ரமன் சொல்லி இருக்காவிட்டால் இன்று தன் தாயின் நினைவு நாள் என்பது அவனுக்கு ஒருபோதும் தெரிந்திருக்காது. சர்வா தன் கண்களிலிருந்து கண்ணீரை துடைத்துக் கொண்டு விக்ரமனிடம், "அவங்களை யார் கொன்னது அங்கிள்?" என்று கேட்டான். இந்த கேள்வியை கேட்டதும் விக்ரமன் காரை திருப்பி, "உன் அம்மாவோட மரணம் இயற்கையானதுதான். உன்னோட அப்பாவை தவிர மத்த எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா உங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அவன் உன் அம்மாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ண விடல" என்றார். அதைக் கேட்ட சர்வா விக்ரமனிடம், "ஏன், என்னாச்சு? அவர் அப்படி நினைச்சதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருந்ததா?" என்று கேட்டான். அதற்கு விக்ரமன் ஆமாம் என்று தலையசைத்து, "உன்னோட அம்மா இறந்த அன்னைக்கு உங்க வீட்ல இருந்த மெய்ட் திடீர்னு காணாம போயிட்டா. அதனாலதான் உன்னோட அப்பா உன்னை இந்த உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வர விரும்பல. உன் அம்மாவை கொன்னவன் உன்னையும் ஏதாவது பண்ண அவன் விரும்பல. அன்னைக்கு நம்மகிட்ட இருந்த டாக்டர்ஸ் உங்க அம்மாவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா உன்னோட அப்பா அதை அவனால பார்க்க முடியாதுன்னு உங்க அம்மா மேல ஒரு சின்ன கீறல் கூட போட விடாம பார்த்துக்கிட்டான்" என்றார். விக்ரமன் சொன்னதை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தான் சர்வா. ஏதோ காரணத்திற்காக விக்ரமன் தன்னிடமிருந்து எதையோ மறைத்து வைத்திருப்பதாக சர்வா உணர்ந்தான். அவர் முழு உண்மையையும் சொல்லாமல் இருப்பது போல் இருந்தது. முதல்ல அவன் உன்னை மறைச்சு வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. உன்னை இந்த உலகத்துக்கு காட்ட ஒரு நல்ல நாளா செலக்ட் பண்ணி வச்சிருந்தான். அன்னைக்கு உன்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறான்னு நாங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த நாள் வரவே இல்லை" என்றார். இதைச் சொல்லும்போது விக்ரமனின் குரல் கனமானது. அவர் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, "அன்னைக்கு மட்டும் அவன் கார் ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்தா அவன் நினைச்சதையெல்லாம் நடந்திருக்கும்" என்றார். இதற்கிடையில் விக்ரமனின் கார் சாலையிலிருந்து விலகிச் சென்றது. அவர் பழைய நினைவுகளில் மூழ்கி இருந்ததால் அவர் சாலையை கவனிக்கவில்லை. அதை கவனித்த அடுத்த நொடி அவர் காரை மீண்டும் கட்டுப்படுத்தினார். அதன் பிறகு சர்வாவும் விக்ரமனும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை. சிறிது நேரம் கழித்து விக்ரமனின் கார் ஒரு வெறிச்சோடிய கல்லறை தோட்டம் அருகே நின்றது. அந்த கல்லறை தோட்டத்தை சுட்டிக்காட்டிய விக்ரமன், "இங்கதான் உன் அம்மாவோட கல்லறை இருக்குது" என்றார். இதைச் சொல்லி அவர் காரை விட்டு கீழே இறங்கினார். சர்வா முதலில் கல்லறை தோட்டத்தை பார்த்தான். பின்னர் அவனும் காரை விட்டு இறங்கினான். அவன் கீழே இறங்கியவுடன் விக்ரமனிடம், "என் அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போல" என்றான். இதைக் கேட்டதும் விக்ரமன் குழப்பமடைந்து சர்வாவை பார்க்கத் தொடங்கினார். அவரின் நெற்றியிலிருந்த சுருக்கம் அவர் ஆச்சரியப்பட்டதைக் காட்டியது. இதற்குப் பிறகு சர்வா எதுவும் பேசவில்லை. மெதுவாக முன்னால் நடக்க ஆரம்பித்தான். இந்த விஷயத்தைப் பற்றி சர்வா விக்ரமனிடம் பேசவும் விரும்பவில்லை. அவனுடைய சீனியர்களுக்கு ஏற்கனவே நிறைய கவலைகள் இருந்தது. அதனால் சர்வாவும் மேற்கொண்டு அவர்களுடைய கவலைகளை அதிகரிக்க விரும்பவில்லை. எப்படியிருந்தாலும் ராணா இறந்து விட்டான். எனவே அவனுடைய ஒரே வேலை உளவாளியைக் கண்டுபிடித்து அவன் அப்பாவின் மரணத்துக்கு பழி வாங்குவதுதான். சர்வா இதைப் பற்றி பேச விரும்பாவிட்டாலும் இந்த விஷயம் விக்ரமனின் மனதில் ஒரு முள்ளைப் போல பதிந்திருந்தது. அவர் சர்வாவிடம், "அது யார்னு உனக்கு தெரியுமா?" என்று கேட்டார். விக்ரமனின் கூற்றுப்படி ராஜனின் கார் விபத்துக்குள்ளானதால் அது வெடித்துவிட்டது. அவர்கள் வேறு வழியில்லாமல் ராஜனின் உடலையும் காருடன் சேர்த்து எரிக்க வேண்டியிருந்தது. அதனால்தான் ராஜனின் மரணம் பற்றி அவர்களால் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சர்வாவின் அம்மா வித்யாவின் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ராஜன் ஒப்புக்கொள்ளாதபோது ராஜனின் நண்பர்கள் யாரும் ராஜனின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஒப்புக்கொள்ளவில்லை. விக்ரமனின் கண்கள் அவரின் கேள்விக்கு விடை தேடி சர்வாவின் மீது பதிந்திருந்தன. சர்வா ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு, "அவனோட ஃபேஸை என்னால பார்க்க முடியல" என்றான். சர்வா அப்போது பொய் சொன்னான். ஆனால் இந்த நேரத்தில் பொய் சொல்வதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது என்று அவன் உணர்ந்தான்.
எப்படி இருந்தாலும் சரியான நேரம் வரும்போது அவன் விக்ரமனிடமும் மற்றவர்களிடமும் உண்மையை வெளிப்படுத்தப் போகிறான். விக்ரமன் பெருமூச்சு விட்டு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் ஏன் இத பத்தி இதுக்கு முன்னாடி யோசிக்கவே இல்ல என்றார். அதைக் கேட்ட சர்வா, இந்த வாழ்க்கை நமக்கே தெரியாம நிறைய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நமக்கு மறைச்சு வச்சிருக்குது அங்கிள். இப்போ வாங்க போலாம், என்னோட அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றான். அதைச் சொல்லிவிட்டு சர்வா முன்னால் நடக்க ஆரம்பித்தான். சில நொடிகள் யோசித்த விக்ரமன் சர்வாவிடம், சர்வா, நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுது என்று கேட்டார். இந்த கேள்வியை கேட்டதும் சர்வா திகைத்துப் போனான். சர்வா விக்ரமனிடம் உண்மையைச் சொல்வானா அல்லது இந்த கேள்வியை தவிர்க்க முயற்சிப்பானா? சர்வாவின் அம்மா வித்யாவைக் கொன்றது யார்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.